இந்த ஸலவாத்துக்களை கையில் எடுத்துக் கொண்டவர், வாழ்க்கையில் லட்சியமாக கையில் எடுத்துக் கொண்டவர் வறுமையின் கிட்டே நெருங்க மாட்டார். ஒரு சாதா சீதாவான பொம்பளையை அல்லாஹ் மதீனாவுக்கு அழைக்கக்கூடிய அளவுக்கு சொன்னா அவளை ஏழையாக அழைக்கவில்லை, அதற்குண்டான செல்வத்தை கொடுத்துதான் அழைத்தான். ஏன் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கையில் எடுக்க முடியாது? வாழ்க்கையில பரக்கத் இல்லைங்க ஹஸ்ரத், ரஹமத் இல்ல ஹஸ்ரத், எங்க பார்த்தாலும் தோல்வி, எங்க பார்த்தாலும் அன்சக்சஸாவே இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கக்கூடியவர், உன்னை உருவாக்கிய முஹம்மது ரசூலுல்லாவை நினைக்க மறந்ததே. அவர்களை நீங்கள் நினைக்கும் போது நாலாப்புறமும் செல்வங்களும் செல்வமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் என்பதில் ஐயம் கிடையாது. லட்சியம் பயனளிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், நிறைய தொழிலாளர்களை அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்த ஒரு பெரும் தொழிலகம், ஒரு ஃபேக்டரி கம்பெனி, அதை உருவாக்கியவர் சாதாரண நிலையில் இருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று நிறைய மக்களுக்கு தன்னாலான தொண்டுகளை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருந்தார். அவர் மரணமடைந்து விட்டார். மரணமடைந்த உடனே மக்கள் அவர் மீது கொண்ட அந்த அன்பில் அவருடைய நினைவுகளை பிரிய முடியாமல் அவருக்கு நினைவு நாள் வரக்கூடிய நாட்களிலும் பிறந்த நாள் வரக்கூடிய அந்த நேரங்களிலும் அவருக்கென்று சில விசேஷமான நாட்கள் வரக்கூடிய அந்த தினத்தில் அவருடைய பெருமைகளை சொல்லி தொடர்ந்து அந்த கட்டடத்தை அவர்கள் மென்மேலும் மெருகூட்டி காப்பாற்றி வருவார்கள். இது உலகை சார்ந்த நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதே போல தன்னிகர் இல்லாத அரசியல்வாதிகள் தன்னுடைய குடும்ப நலனை விட ஊர் மக்களின் நலனை பெரிதாக மதித்த அந்த பண்பாளர்கள் இன்றும் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். உலகம் உள்ளளவும் இப்படி ஒரு நபர் இருந்தார் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன், அது முஸ்லிமோ அல்லது முஸ்லிமுக்கு அடுத்து மாற்றமானவரோ இஸ்லாத்திற்கு மாற்றமானவரோ, அவருடைய நினைவுகளை அல்லாஹு தஆலா வாழ வைப்பார். ஆனால் இது வெறும் வாழ்க்கையை மட்டும் கொடுக்கவில்லை, மறுமை நாள் என்ற நிரந்தர உலகத்தின் மிகச்சிறந்த சொத்தை நமக்கு தந்து உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நலவுகளும் எப்படி உனக்கு கிடைக்கும் என்ற வழியை ஏற்படுத்தி மறுமை நாள் என்ற அந்த நிரந்தர உலகத்தில் உனக்கான ஒரு அங்கீகாரம் என்ன, நீ யாரை வணங்க வேண்டும், யாரிடத்தில் நீ வழிபட வேண்டும், யாரிடத்தில் உதவி தேட வேண்டும் என்பதை, இன்னும் சொல்ல போனால் மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்த உத்தம தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்தவரே அந்த அளவுக்கு போற்றப்படும் போது, உலகம் என்ற கட்டடத்தை கட்டி அந்த உலகம் என்ற கட்டடத்தில் இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை உன் நிரந்தர வாழ்க்கைக்கு ஒரு பெரும் சொத்தை தந்துவிடும், நிரந்தர வாழ்க்கையில் ஒரு பெரும் இன்பத்தை தந்துவிடும் என்று போதித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டும், அந்த கொண்டாட்டத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த கொண்டாட்டம் வேறொன்றும் இல்லை சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அற்புதமான கைமாறாக இருக்கக்கூடிய ஸலவாத். இந்த ஸலவாத் அல்ஹம்துலில்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு 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 அழகான திருப்பி கொடுக்குதலை. உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு நான் என்ன கடன், நன்றி கடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த நன்றி கடனை அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து விடுகிறது சகோதரர்களே. சமீபத்தில் ஒரு பெரும் ஆலிம் அவர்கள் பயான் செய்யும் போது, கீழக்கரை பகுதியிலிருந்து ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தாரோடு உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள். உம்ராவுக்கு சென்றிருக்கும் போது ஹஜரத் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு போறோம், காபாவுடைய எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு, மக்காவில் செய்ய வேண்டிய அனைத்து அமல்களும் நடந்தாகிவிட்டது, இப்ப நம்ம மதீனாவுக்கு போறோம், மதீனாவுக்கு போகும்போது சும்மா போக முடியாதுப்பா, நம்ம அவங்களுக்கு ரசூலுல்லாவுக்கு சலாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு வித்தியாசமா இருந்தாலும் நான் கேட்கிறேன், ரசூலுல்லாவுக்கென்று ஏதாவது சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கீங்களான்னு சொல்லி ஹஜ்ரத் கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்தை பார்த்து, அந்த உம்ராவுக்கு வந்த குழுவை பார்த்து. அப்போ ஒரு அம்மா தயக்கத்தோட கை தூக்கி இருக்கிறாங்க, நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அவர் சும்மா தான் கேட்டாங்க, ஆனா அந்த அம்மா கை தூக்கிடுச்சு, நான் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சிருக்கிறேன். கீழக்கரையை சார்ந்த ஒரு பெண்மணி. ஹஜ்ரத் அவர்கள் என்னதை சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கும் போது, நான் உம்ராவுக்கு செல்ல வேண்டும் என்று நீண்ட காலமாக நாட்ட திட்டத்தோடு தான்
அது சம்பந்தப்பட்ட முஸ்தீபுகளிலும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்போது இருந்தே ஒரு அழகான ஒரு நியத்தை மனதில் வைத்தவளாக கிட்டத்தட்ட 72 லட்சம் தடவை நான் ஸலவாத் ஓதியிருக்கிறேன் ஹஸரத் அப்படின்னு சொன்னாங்களா. இதை ரசூலுக்கு நான் எத்தி வைக்கலாமான்னு உடனே ஹஸரத் அவர்கள் தேம்பி அழுது விட்டார்களாம். ஒரு ஆலிமின் ஒரு ரசூலின் வாரிசு என்று சொல்லக்கூடிய நான் கூட இவ்வளவு சேர்த்து வைக்கலையம்மா, ஒரு சாதா சீதாவான பெண்மணி இவ்வளவு ஓதி வைத்திருக்கிறீர்களே. ஆமாங்க ஹஸ்ரத், எப்போ நான் உம்ராவுடைய நாட்டத்தை வைத்தேனோ அது நடக்குதோ நடக்கலையோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சேகரம் செய்து வைத்திருந்து இப்ப அதற்குண்டான கருணையை அல்லாஹ் எனக்கு காட்டி என்னை அந்த வழியில் அந்த மதீனாவில் அழைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வெறுங்கையாக நான் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்வதை விட நான் கொண்டு போன இந்த சொத்துக்களை கொடுத்து ரசூலுக்கு சொல்லும் போது அவருடைய மனம் குளிர்ந்து போவதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஸலவாத்தின் மூலமாகத்தான் ஒரு நலிந்த ஒரு பெண் உனக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னாங்க. அப்ப ஸலவாத் என்பது வெறுமன்ன ஆகிரத்துடைய பலாபலன், மறுமை நாள்ல சவாபுகள் எழுதப்படுகிறது அப்படின்றதோட முடிந்து போகிறது அல்ல. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், ஸலவாத்தை கையில் எடுத்துக் கொண்டவர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் என்ற தனக்கு தெரிந்த ஸலவாத், இந்த ஸலவாத்துக்களை கையில் எடுத்துக் கொண்டவர், வாழ்க்கையில் லட்சியமாக கையில் எடுத்துக் கொண்டவர் வறுமையின் கிட்டே நெருங்க மாட்டார். ஒரு சாதா சீதாவான பொம்பளையை அல்லாஹ் மதீனாவுக்கு அழைக்கக்கூடிய அளவுக்கு சொன்னா அவளை ஏழையாக அழைக்கவில்லை, அதற்குண்டான செல்வத்தை கொடுத்துதான் அழைத்தான். ஏன் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கையில் எடுக்க முடியாது? வாழ்க்கையில பரக்கத் இல்லைங்க ஹஸ்ரத், ரஹமத் இல்ல ஹஸ்ரத், எங்க பார்த்தாலும் தோல்வி, எங்க பார்த்தாலும் அன்சக்சஸாவே இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கக்கூடியவர் உன்னை உருவாக்கிய முஹம்மது ரசூலுல்லாவை நினைக்க மறந்ததே. அவர்களை நீங்கள் நினைக்கும் போது நாலாபுறமும் செல்வங்களும் செல்வமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் என்பதில் ஐயம் கிடையாது. லட்சிய போக்கோடு ஓத வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஓதிவிட்டு ஒரு நாள் கதவை மூடுவதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு எந்த உன்னதமான அமலையும் இப்படி சொல்கிறானா என்று தெரியாது. எல்லாத்தையுமே தன்னை ஒரு ரோல் மாடலாக வைத்து அல்லாஹ் சொல்ல மாட்டான். நீங்க தொழுகுங்க நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். நீ திக்ரு செய் நானும் திக்ரு செய்யறேன்னு சொல்லி சொல்ல மாட்டான். ஆனால் ஒரே ஒரு அமலை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரோல் மாடலாக தன்னையும் தன் மலக்குகளையும் கொண்டு சொல்கிறான் என்று சொன்னால் அது ஒரே ஒரு அமல், அதான் ஸலவாத் சகோதரர்களே. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது மட்டும்தான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட மக்களே, நிச்சயமாக இன்னென்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான். சத்தியம் உறுதி அப்படின்னு சொல்றதுக்கு தான் அரபியில இன்னைய பயன்படுத்துவாங்க. இன்னைய அன்னையும் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய மலக்குமார்கள் யுஸல்லூன அலன் நபி, நபியின் மீது ஸலவாத்துக்களை சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நிறைவான முறையில் அந்த ரசூலுக்கு ஸலவாத்தை மொழிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது அந்த ரப்பு தானே உங்களுக்கு செல்வத்தை தருவது, செல்வாக்கை தருவது. இந்த ஸலவாத் அந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் தருகிறது என்பது கரண்ட்ல இப்ப சமீப காலமாக ஒரு நடந்த பேருண்மையை உங்கள் கண்களுக்கு முன்னால் விரிப்பதை கொண்டு நான் சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாதா சீதாவான பொம்பளைக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தானே, ஆனால் வியாபாரத்துல பரக்கத் இல்ல, பொருளாதாரத்துல நெருக்கடி, சுற்றியும் கடன் என்று தன்னை வஞ்சித்து விட்டான் அல்லாஹ் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவனுமே தவறான அந்த எண்ணத்தை மாற்றி ரசூலின் மீது ஸலவாத்தை மொழிய வேண்டும், உளமாற மொழிய வேண்டும், ஆன்மாவில் மொழிய வேண்டும், ஆத்மாவில் மொழிய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த ஸலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்று தருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் சஹாபாக்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் பலகீனப்பட்டு கிடக்கிறோம், துஆ செய்யுங்கள். ஒரு சஹாபி வந்து கேட்பார், பிள்ளை இல்லை யா ரசூலல்லாஹ், பிள்ளைக்காக துஆ செய்யுங்கள் என்று ஒருவர் வந்து கேட்பார். வேளாண்மை பொய்த்து விட்டது, விவசாயம் பொய்த்து விட்டது, அந்த விவசாயம் நல்லபடியாக பரக்கத்தாக துஆ செய்யுங்கள் என்று ஒருவர் வந்து கேட்பார். மழை இல்லை என்று ஒருவர் கேட்பார்.
மாண்பில்லை என்று ஒருவர் வந்து கேட்பார், வாழ்க்கை போய்விட்டது என்று ஒருவர் கேட்பார், வாழ்க்கை நல்லதாக அமைய துஆ செய்யுங்கள் என்று ஒருவர் கேட்பார், எனக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு துஆ செய்யுங்கள் என்று. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையை கொண்டு வந்து கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் அத்தனை பேருக்கு துஆ செஞ்சு அத்தனை பேரையும் வாழ வைச்சாங்க. அப்படி இருக்கையில நம்ம வாழ வைப்பாங்க, நம்ம எப்படி நம்ம சஹாபாக்களா? நம்ம ரசூலுல்லாஹ் பக்கத்துல இல்லையேன்னா அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் மூலையில் நீ இருந்தாலும் நீ சொல்லக்கூடிய ஸலவாத் என் தர்பாருக்கு எடுத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னார்கள். எனக்கு உயிர் தரப்படுகிறது. உயிர் தரப்பட்டு இப்படி ஒரு நபர், பர்டிகுலர் நபர் உங்கள் மீது ஸலவாத் ஓதி இருக்கிறான் உடனே யாருன்னு சொல்லி பார்க்கறாங்க. அது அஹமதுல்லாவா அல்லது அகமது கானா அல்லது கபீரா ரஹீமா மாலிகா பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன செய்யறாங்கடா, அவனுக்காக பதிலை சொல்கிறார்கள், அவனுக்காக துஆ செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை சஹீஹான கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உலகத்தில் இறந்து போனவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று யாரும் சலாம் சொல்வதில்லை. ஆனால் ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு 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 இதை வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா, ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான். நீங்க நேரடியா ரசூலுல்லாஹ்க்கு போன உடனேயே யாருக்கோ எவருக்கோ சொல்ற மாதிரி எல்லாம் ஸலவாத் சலாம சொல்ல முடியாது. நேரடியா உயிரோடு நேரடியா உங்க முன்னாடி இருப்பவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்வதை போல அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஹயாத்துன் நபி, என்றும் மரணிக்காத நபி. உலகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு என்று ஒரு முற்றுப்புள்ளி. ஆனால் உண்மையில் அவர்களுக்கு வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளியா? இல்லை, அடுத்த உலகத்திற்கான ஒரு மிகச்சிறந்த பயணம். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தன் கிறுக்கன் சொன்னான்னு சொன்னா அவனுடைய பேச்சுல உண்மை தன்மையும் கிடையாது. அவன் தன்னை பிரகடனப்படுத்த ரசூலுல்லாஹ்வை மௌத்தாக்குறான், அவ்வளவுதான். தன்னை பிரகடனப்படுத்த ரசூலுல்லாஹ்வை மௌத்தாக்குறான். ஒருத்தன் சொல்றான் ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இஸ்ஸத் இல்லாம கண்ணியம் இல்லாம ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவன் மௌத்தா போயிட்டான், அவன் மௌத்தா போவான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போறவங்க கிடையாது. உம்மி ஹயாத்துன் நபி என்று சொல்லப்படுகிறது ரசூலுல்லாஹ்வை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை நீங்க பெறணும்னு சொன்னா ஸலவாத் சொல்லி ஆகணும். ரசூலுல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த தர்பாருக்கு செல்வதை நியத்து வைக்க வேண்டும். உம்ராவுக்கு சென்று அந்த சலாமை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அது வரல, யா ஷஃபியல் முத்னிபீன், யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இதெல்லாம் வரலன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். எளியவனின் வாயிலும் சாதாரணமாக நுழைந்து விடக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. சாதாரணமா உங்கள்கிட்ட பழகக்கூடிய மக்களுக்கு, உங்க ஹஸரத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய சலாம அங்க போய் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் பதில் கொடுப்பாங்க. நியத்து வைங்க, நியத்து மட்டும்தான். எண்ணங்கள் தூய்மை அடைந்தால் அந்த எண்ணங்களை பரிபூர்ணப்படுத்துவதில் அல்லாஹ் அதற்கு உண்டான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான். இன்மல் அமாலு பின்னியாத். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு, ஒரு பிரசித்தி பெற்ற சஹாபி, நிறைய மக்களை தன் மூலமாக இஸ்லாத்தை கொண்டு வந்தவர், தன் மூலமாக இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தவர் அபூ மூஸா. ஒரு முறை அவரை காண பிரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். சென்று இஸ்லாமிய மரபின்படி அவருடைய வாசல் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூ மூஸா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உள்ள பதில் வராது. கண்ணியம் என்னன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு போனா நடு சென்ட்ரல் நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லக்கூடாது. ஒரு ஓரமா அல்லது அந்த ஓரமா நின்றுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி சலாம கொஞ்சம் சத்தமா சொல்லணும். உள்ள ஆம்பளையாள் இருந்தா பதில் வரும், பொம்பளையாள் இருந்தா பதில் சொல்லி என்ன செய்வாங்க, வீட்டுல ஆள் இல்லைன்னா உடனே திரும்பிடணும். அப்படியா காக்காட்ட இதை சொல்லிருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, திரும்பிடணும். அப்புறம் அவர் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்களை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் உரைக்கிறாங்க. உள்ள இருந்து மௌனம் மட்டும் பதிலே இல்லை. திரும்பவும் சலாம் உரைக்கிறாங்க. கொஞ்சம் சத்தத்தை, குரலை உயர்த்தி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூ மூஸா என்று சொல்கிறார்கள். பதில் இல்லை. மூன்றாவது முறையும் பெரும் குரல் எடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூ மூஸா அல்-அஷ்அரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ள பதில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் சட்டத்தின்படி ஒரு இடத்துல 3 தடவை சலாம் சொல்றோம், பதில் இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு திரும்பிடணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அதனால அந்த இடத்தை விட்டு திரும்பி கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க. ஓடி வந்தார், அடித்து பிறண்டு ஓடி வந்தார். ஓடி வந்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பற்றி பிடித்தார். பற்றி பிடித்து யா ரசூலல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் நீ இல்லையா, உள்ள நான் சலாம் சொன்னேனே, நீ இல்லையா, நீ இப்போ வந்திருக்கிறியா, அப்ப சலாம கேட்டுதான் இருந்தியா? ஆம், முதல் சலாத்தையும் கேட்டேன், இரண்டாம் சலாத்தையும் கேட்டேன்,
மூன்றாவது சலாத்தையும் கேட்டேன், ஏன் நீ பதில் தரவில்லை? அவர் சொல்கிறார், வாழ்த்துக்கள் யாரிடமிருந்து வருகிறது? துவா, சலாம் என்ற துவா யாரிடமிருந்து வருகிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூ மூஸல் அஷ்அரி, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உன் மீது உண்டாவதாக என்ற அந்த வார்த்தை உலகத்தின் துவாவிடமிருந்து வருகிறது, மறுமையின் துவாவிடமிருந்து வருகிறது, துவாவின் கபூலியத்திடமிருந்து வருகிறது. அப்படி இருக்கையில உன் மேல அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக, சாந்தி உண்டாவதாக என்று நான் வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த துவாவை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று வேண்டுமென்றே இருந்தேன். அவருடைய முஹப்பத்தை நினைத்து சிரித்து விட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒரு மூமின் தன் வாழ்க்கையில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மையை ஒரு உள்ளத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 எண்ணத்தை அவன் வைத்துக் கொண்டானேயானால் அவன் ஸலவாத்துக்களோடு வாழ்வதுதான் தலை சிறந்தது. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்கிற நேரங்கள்ல மொபைலோடு தான் கழிகிறது. ஸலவாத் என்ற அந்த உன்னதமான அமல் எங்கே செத்து போகிறதோ என்று நாம் நினைக்கின்ற அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய நவநாகரிக காலகட்டம் உங்களை சுற்றி சுற்றி வளைத்து அல்லாஹ்வின் பக்கமும் அவன் ரசூலின் பக்கமும் உங்களை லேசா கூட திரும்ப செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். பத்தாக்குறைக்கு குருட்டு கொள்கையாளர்கள் வேற ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் பயானம் பண்ணிக்கிட்டு, அவன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ரசூலுடைய முஹப்பத்தை சந்தேக கண்ணோடு பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கேடுகட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நிலைப்பாடு மாறி நாம் ரசூலோடு ஐக்கியமாக வேண்டுமெனில் நமக்கு ஸலவாத் என்பது ஒரு பெரும் 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 ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, இந்த ஸலவாத்துல கிடைக்கக்கூடிய பலாபலனை 230 ஸலவாத்தினுடைய பலன்களை சொல்றாங்க உலமாக்கள். 230 அவ்வளத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா நோன்பு வந்துடும். அதுல மிக மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. சாதாரண மிக முக்கியமான ஒன்று. உலகத்துல பரக்கத்து கிடைக்கும், ரஹமத்து கிடைக்கும், அதெல்லாம் இருக்குது. மிக முக்கியமான ஒன்று என்ன? மறுமை நாளில் சுட்டரிக்கின்ற அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட ஒரு மூமின் கையறு நிலையில் இருக்கின்ற நேரத்தில் அவன் காப்பாற்றப்பட ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், ரசூலுல்லாஹ்வுடைய துஆவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தும். இது அவனுக்கு அள்ளி கொடுத்துறாங்க ரசூலுல்லாஹ். யாருக்கு? ஸலவாத்தை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டவனுக்கு. உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே செய்யாத ஒன்றை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? எந்த நபிமார்களும் செய்யல, அதை ரசூலுல்லாஹ் மட்டும்தான் செஞ்சாங்க. உலகத்துல உள்ள ஒருத்தரை சொர்க்கவாதியா மாற்றினாங்க. உலகத்துல உள்ள ஒருவரை சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டவரா மாற்றினாங்க. சொர்க்கவாதியா மாற்றுறது எல்லாரும் செய்யலாம் அந்த வேலையை, ஆனா சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு எல்லாரும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொர்க்கம் நிச்சயம் அவருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் நிச்சயம் என்று ஒரு சில பேரை ரசூலுல்லாஹ் முழுவதுமாகவே சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றி விட்டார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்கிறோமே, சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்ட 10 நபர்கள், அவங்க மட்டுமா சொர்க்கம்? சில மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை அப்படி அள்ளி கொடுத்தாங்க தன்னுடைய துஆவின் மூலமாக. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி தான், புகாரில் வரக்கூடிய ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஹதீஸ். வலிப்பு நோயால் அவதிப்பட்ட ஒரு பெண்மணி, காக்காய் வலிப்பு நோயால் அவதிப்பட்ட ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு கடுமையான பிக்ஸ் வலிப்பு, சில பல நேரங்களில் என் நாடி நரம்புகளை அறுத்தறியப்படுவதை போன்ற ஒரு உணர்வுக்கு நான் ஆளாகிறேன், அதனால் எனக்காக துஆ செய்யுங்கள், அந்த நோய் என்னை விட்டு அகழ்வதற்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரி, அல்லாஹ்விற்காக நீ இதை ஏற்றுக்கொள்ளும் போது, இதனுடைய பொறுமையை நீ கையாளும் போது, நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை நான் வாங்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். இல்ல, எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சொர்க்கம், என்னால தாங்க முடியல வலி அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னீன்னு சொன்னா உலகத்திலேயே உனக்கு அந்த துஆவை நான் செய்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா பதறி போனாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் நான் எவ்வளவு அலைகழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஆகிரத்தில் எனக்கு என் ரப்பின் சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அதற்கு துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஏழ்மை நிலையுள்ள அந்த பெண்மணி நோயாளி நடந்து செல்கிறார். நடந்து சென்று திரும்பவும் திரும்புகிறார்.
திரும்பி யா ரசூலல்லாஹ் ஒரே ஒரு துவாவை மட்டும் தாங்கள் செய்ய முடியுமா? என்ன துவாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏற்கனவே அவளுடைய மன உறுதியை பார்த்து பிரமித்து போன பெருமானார் கண்டிப்பாக அந்த துவாவை செய்துவிட வேண்டும் என்பதற்காக என்ன துவா என்று கேட்கிறார்கள். யா ரசூலே, சில நேரத்தில் மக்கள் மத்தியில் அவர்கள் நடமாடக்கூடிய இடத்தில் வைத்து அந்த பிக்ஸ் வந்து விடுகிறது, அந்த வலிப்பு நோய் வந்து விடுகிறது. நான் கை கால்களை அப்படியே வெட்டி வெட்டி நுரை தள்ள இழுக்கின்ற இந்த நேரத்தில் என் ஆடை அணிகலன்கள் தூக்கி விடுகிறது. எனக்கு முதலுதவி செய்யக்கூடிய மக்களில் சில நேரத்தில் ஆண்களும் வந்து விடுகின்றனர். ஒரு அபாயகரமான ஒரு சூழல் சில நேரத்தில் ஏற்பட்டு விடுகிறது. பப்ளிக்ல எனக்கு இந்த மாதிரி வலிப்பு நோய் வராம இருக்க தாங்கள் துவா செய்ய வேண்டும். அப்படியே வந்தாலும் கூட என் கற்பும் என் மானமும் என் வெட்கஸ்தலமும் மறைக்கப்பட்டு நான் கண்ணியமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக துவா செய்ய. அவருடைய அந்த மன உறுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறிது அசைத்து பார்த்து விட்டது. துவா செய்தார்கள், மனமுருகி துவா செய்தார்கள். முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், அந்த ராவி அறிவிப்பாளர் சொல்கிறார், பின் நாட்களில் மஸ்ஜித் நபவியினுடைய தூண்களில் விட்டத்தை பார்த்தவாறு ஒரு பெண் அமர்ந்திருந்தார். நாங்கள் எல்லாம் பேசிக்கொள்வோம், அதோ வானத்தை பார்த்து கண்ணீரோடு அமர்ந்திருக்கக்கூடிய இவர்தான் சொர்க்கம் கொண்டு வாழ்த்து செய்து சொல்லப்பட்டவர், பஷாரத் சொல்லப்பட்டவர் என்று நாங்கள் எல்லாம் பெருமை பொங்க அந்த தாயை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அவள் வாழ்க்கையின் தராதரத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் மாற்றி அமைத்தார்கள். சகோதரர்களே, இதுதான் ரசூலுடைய மகா பெரிய வல்லமை. அவர்களுக்கென்று அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிக பெரும் அருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தர வேண்டுமெனில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய கைமாறு ஸலவாத். இந்த ஸலவாத் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு சில பேர் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு ஸலவாத் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களின் உள்ளங்களில் இருந்து அதனுடைய கண்ணியம் எடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. அதை எடுபட செய்யக்கூடியவன் சைத்தானாக இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே உலகத்தில் நமக்கு தரப்பட்ட ஒரு பெரும் வரம் ஸலவாத்தை தினசரி என் வாழ்க்கையில் 10 முறையேனும் நான் கூறாமல் இருக்க மாட்டேன் என்று இன்றிலிருந்து சங்கல்பம் இடுங்கள். சகலத்தையும் தரக்கூடிய ஸலவாத்தை உங்கள் வாழ்க்கையின் லட்சிய பிடிப்பாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிறைய சேவைகளை நமது தலைவர் செய்து வருகிறார்கள். அந்த ஒரு அடிப்படையில் அவங்களும் அவங்களுடைய டீமும் சேர்ந்து இலவச டிஎன்பிஎஸ்சி குரூப் ஐவி வகுப்புகள், அது எங்க ஃபீல்டு அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டிற்கான அரசு போட்டித் தேர்வுகளுக்கான கால அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஐவி தேர்வுகள் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளது. ஒரு வருட காலம் பயிற்சி எடுத்து அரசு ஊழியராக அன்போடு அழைக்கிறோம். பெரிய வாய்ப்பு இது. தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 32 வயது வரை இந்த தேர்வு எழுதலான்னு போட்டிருக்கிறாங்க. விஐஓ தேர்வை 21 வயது முதல் 42 வயது வரை எழுதலாம் சொல்லி போட்டிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பிற்கு மேல் கல்வி தகுதி பெற்றிருந்தால் 10ஆம் வகுப்பிற்கு மேல் கல்வி தகுதி பெற்றிருந்தால் அதிக வயது உச்சரம்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வகுப்புகள் நடைபெறக்கூடிய இடம் எங்களுடைய ஃபீல்டு அமைப்பின் சார்பில் சென்னை மவுண்ட் ரோடு மக்கா மஸ்ஜித் அருகில் அமைந்திருக்கும் எங்கள் அலுவலகத்தில் வகுப்புகள் கீழ்கண்ட அட்டவணையில் நடைபெறுகின்றன. ஆண்களுக்கு திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை, பெண்களுக்கு அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8:30 மணி முதல் 1:30 மணி வரை தேர்வு நடைபெறும் வரை வகுப்புகள் நடைபெறும். தேர்வு சம்பந்தமான அனைத்து வழிகாட்டுதலும் வழங்கப்படும். வகுப்புகளுடைய துவக்கம் இன்ஷா அல்லாஹ் ஆண்களுக்கு 19/1/2026, பெண்களுக்கு 10/1/2026 முதல் ஆரம்பமாகிறது. நிபந்தனை: வகுப்புகளில் சேர 1000 முன்பணம் செலுத்த வேண்டும். 90% வருகை பதிவு இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு வகுப்பு கடைசி நாளில் அந்த பணம் வட்டி இல்லாமல் திரும்ப வழங்கப்படும். வகுப்புகளில் சேர ஃபீட் டிஎன்பிஎஸ்சி என்று டைப் செய்து 875403 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். வகுப்புகளில் சேர கடைசி நாள் 31/12/2025. எங்கள் பயிற்சி மையத்தில் பயின்று அந்த குரூப்ல தேர்வில் வெற்றி பெற்றதன் மூலமாக அரசு பணிக்கு தேர்வான சென்னை புதுப்பேட்டையை சார்ந்த சகோதரி ஜே பல்கிஸ்வான் அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துகிறோம், துவா செய்கிறோம். அரசு பணி அப்படின்றது ஒரு கனவு மாதிரி. அந்த கனவை நிஜமாக்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த வழி. நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த பிரயோஜனத்தை கையில் எடுத்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார்.